ஹல்லேலூயா. அருமை இரட்சகர் ஆத்தும நண்பர் யெஷுவா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குவைத் தமிழ் கிறிஸ்துவின் திருச்சபை உங்களை வாழ்த்துகிறது. குவைத் தமிழ் Christian Church is very happy to greet you and welcome you to continue with us in this travel, in this series of Jesus, friend of our soul and peace giver. Let's pray and get into the word of God. பரலோகத்தில் இருக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களை எவ்வளவு நேசிக்கிறீர், நேசித்து எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். கற்றுத்தந்து அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அபியாசம் பண்ணவும் எங்களுக்கு உதவி செய்கிறீர். இன்றைக்கும் நாங்களும் உங்கள் பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். Dear friends, we are very happy that you are continuing with us in this series. The past 116 messages are there in the YouTube under the title Jesus, the friend of your soul and peace giver. Please watch the missed episodes and share it with your friends. கடந்த 116 செய்திகளும் ஜீசஸ் த ஃப்ரெண்ட் ஆஃப் யுவர் சோல் அண்ட் பீஸ் கிவர் என்று சொல்லி தலைப்பிலே யூடியூப்பில் இருக்கிறது. இது ரட்சிப்பின் செய்தி, ஒரு தொடர் செய்தி. இயேசுவை அறிந்து கொண்டு அவரை ஆத்தும நண்பராக அனுபவிக்க உதவி செய்கிற ஒரு செய்தி. நீங்களும் கேளுங்கள், கேட்டு பயன்பெறுங்கள், நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கு இயேசு தொடர்ந்து அவர் எருசலேமுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். He is now for the last time leaving Galilee and he is going towards Jerusalem, where he has already told that he is going to be crucified, he is going to die on the cross and he is going to be raised on the third day. இயேசு விதமாக முன்னறிவித்திருக்கிறார். கொடூரமான முறையிலே அவர் கொலை செய்யப்பட போகிறார், எருசலேமிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போகிறார் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்.
இப்பொழுது அவர் எருசலேமுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார். வழியிலே ஒரு சமாரியா கிராமத்தின் வழியாக கலிலேயா, சமேரியா, யூதேயா, அப்போ அங்கேருந்து வடக்கிருந்து அவர் தெற்கு பக்கத்துக்கு வரும்போது ஒரு சமாரியா கிராமத்துக்கு சொல்லி அனுப்புகிறார் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று. அவர்களுக்கு விருப்பமில்லை, ஏனென்றால் அவர்கள் அந்த இன வெறியினாலே அவர்கள் இவர் தான் எருசலேமுக்கு போகிறார், எதுக்கு எங்கள் ஊருக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தருணத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். See, the Samaritan village was on his schedule to visit them and then go on to Jerusalem. Now they were dividing themselves under various criteria. You are a Jew, I am not a Jew. You say that Jerusalem is important, I say it is not. But Jesus had already told, it's not Jerusalem or not Jerusalem. The Father in heaven, He wants all His children to worship Him in spirit, in truth, all over the world. That's His vision. Right, let's leave that and come. அப்போ இவர் இயேசு அங்கே இப்பொழுது எருசலேமுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறார். அவர் இங்கே மார்க்கு பார்க்கிறோம், 1வது அதிகாரம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும்போது, அவர் அவ்விடம் விட்டு எழுந்து யோர்தானுக்கு அக்கரையில் உள்ள தேசத்தின், அந்த பெரியா தேசம், அதன் வழியாய் யூதாயின் எல்கைகளிலே வந்தார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. Now he is going beyond the river Jordan into Berea, that region, and he is entering back into Judea, and north to south he is traveling via Jericho. அப்போ அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள், எரிகோ வழியாக அவர்கள் பிரயாணப்பட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். 10வது அதிகாரம் மார்க்கு 46லேருந்து 52 வசனங்களை இன்று தியானிக்கிறோம். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே அவன் என்ன செய்கிறான், பிச்சை கேட்டு கொண்டு இருந்தான். So now they have been in Jericho. They are going to leave Jericho and come down south to Jerusalem. So as they are leaving Jericho, there is a man. His name is Bartimaeus. அப்போ பார் என்று சொல்லும் பொழுது அங்கே இன்னாருடைய மகன் என்று பொருளாக இருக்கிறது. பார்த்திமேயு, திமேயு அவர்களுடைய மகன் பார்த்திமேயு. அவர் கண்கள் அவருக்கு தெரியவில்லை. அவர் வழி அருகே அவர் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, someone had told him about the Lord Jesus. இவர் ஒரு மாற்றுத்திறனாளி, அவருக்கு கண்களிலே ஒளி இல்லை. அவருக்கு இயேசுவை குறித்து யாரோ செவிகள் வழியாக சொல்லியிருக்கிறார்கள். அவரும் கண் காணாவிட்டாலும் செவித்திறனை பயன்படுத்தி இயேசுவை குறித்து அறிந்து வைத்திருக்கிறார். Even though he was challenged physically, he could not see, yet he had heard through somebody about Jesus, who Jesus is. சரி, அப்போ இவருக்கு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் இது? ஜனக்கூட்டம். ஏன்னா இயேசு சீஷர்கள் திரளான ஜனக்கூட்டம் அங்கே போகுது. அப்போ இப்படிப்பா இயேசு அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்ன உடனே அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி அங்கே அவர் சத்தமிட்டு கூப்பிடுகிறார். He is calling out loudly, Jesus, Son of David, have mercy on me. உங்கள் ஜனங்கள் அவனை எப்படி பார்க்கிறாள்னு பாருங்கள். They were not having any respect for this man. Maybe some people took pity and gave some pittance to him. But the crowd, maybe they thought he was a cursed man.
சபிக்கப்பட்டவன், அதனால தான் அப்படி இருக்கான்னு ஒருவேளை அவங்க அவனை நியாயம் தீர்த்திருக்கலாம், என்னவென்று தெரியவில்லை. அவங்க சொல்கிறாங்க, அவன் பேசாதிருக்கும்படிக்கு அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனை ஒரு பொருட்டாக, ஒரு மனிதனாக எண்ணி மதிக்கவில்லை, மதிப்பு கொடுக்கவில்லை. They did not respect him as a man. They looked at him as somebody accursed and blind. And they are rebuking him. Keep quiet, don't disturb. அவன் என்ன செய்கிறான்னு பாருங்க, அவன் இந்த 3 காரியங்களை சொல்லி கூப்பிடுகிறான். ஒன்று இயேசுவே அப்படின்னு கூப்பிடுறான். அந்த மூல பாஷை எபிரேய பாஷையில் நம்மளும் அநேக செய்திகளை அதை பயன்படுத்துவோம். யெஷுவா அல்லது யெகோஷுவா என்பது அதனுடைய மூல பாஷையில் அப்படி தான் அவரை கூப்பிட்டுருப்பாங்க அவங்க. யெகோஷுவா, யெஷுவா. யெகோஷுவா என்றால் யெகோவா இஸ் அவர் சால்வேஷன், யெகோவா தேவன் நம்முடைய இரட்சகர் என்பது அதனுடைய பொருள். இப்போ அங்கே அவர் அந்த பேரை சொல்லி கூப்பிடுறார். 2வது அவர் சொல்கிறார், தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்கிறார். Now King David, his reign was a glorious reign, the golden reign in Israel. There was a prophecy that in his descendants will come the ruler who will rule over Israel and who will be the Messiah. அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருந்தது விதமாக அவருடைய சந்ததியிலே ராஜாவாக அவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஆட்சி செய்கிற ஒருவர் மேசியாவாக அங்கே அவர் வீற்றிருந்து யூதருக்கு ஒரு விடுதலை கொண்டு வருவார், மேசியாவாக என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்த 2 பெயர்களையும் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், எனக்கு இரங்கும். அப்போ இயேசுவை குறித்து இவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் இரட்சகர், அவர்தான் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த மேசியா, இரட்சகர், இஸ்ரவேலுக்கு விடுதலையை கொண்டு வருகிறவர், ரட்சிப்பை கொண்டு வருகிறவர், அவர் இரக்கம் காட்டுகிறவர். பாருங்கள், இதெல்லாம் அறிந்து வைத்து அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருது. He got the chance of a lifetime. Only one chance, last chance, first chance. இதுதான் அவருக்கு முதல் வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு, இதை விட்டால் இல்லை. அதனால் என்ன சொல்கிறாரு அவர், அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். Now he wants mercy. He wants a solution to his problem. He doesn't want to continue sitting there begging, wearing that special overcoat that's given to people with disabilities to wear and which qualified them to beg. இவ்விதமாக ஒரு மேலுடையை எடுத்துக்கொண்டு, இவ்விதமாக ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தவருக்கு அங்கே உட்கார்ந்து பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அந்த உடையை உடுத்திக்கொண்டு தொடர்ந்து பிச்சை எடுத்துக்கொண்டு வாழ்வதிலே அவருக்கு விருப்பமில்லை. அவருக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும், ஒரு விடுதலை வேண்டும், அதற்கான வாய்ப்பு வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி அவர் முன்பை விட அதிகமாக சத்தம் போடுகிறார். பாருங்கள் இயேசு என்ன செய்கிறாருன்னு. See what the Lord Jesus is doing. இயேசு நின்றுட்டார். Amen. He was walking with the crowd, hearing the cry of this dear man, he stops. Now the whole crowd has to stop. அடுத்து என்ன சொல்கிறாரு, அவனை அழைத்து வர சொன்னார். Now the Lord Jesus himself is telling, bring him here, help him, bring him here, bring him to me. அப்போ பாருங்க, நீ சத்தம் போடாத, வாய மூடு அப்படின்னு சொன்னவங்க இப்போ திடீர்னு எல்லாம் மாறிடுச்சு. அவர்கள் அந்த குருடனை பார்த்து அவனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வாய மூடுன்னு சொன்னவங்க இப்போ பாருங்கள், உன்னை கூப்பிட்றாரு இயேசு, நீ திடன்கொள், எழும்பு, உனக்கு தைரியமாயிரு, வா, உன்னை கூப்பிட்டு வர சொல்கிறாரு. உடனே அவனுடைய வாய்ப்பை அவன் பயன்படுத்துகிறான். இவ்வளோதான், அவனுக்கு தெரிந்து விட்டது, அவனுடைய விசுவாசம் பெரிது. இன்னையிலிருந்து பிச்சை எடுக்கிறது முடிந்தது, கண்கள் இண்டையிலிருந்து எனக்கு தெளிவாக போகிறது, பெரிய ஒரு இரட்சகரை கண்டு ரட்சிப்பை என் வாழ்க்கையில் நான் இன்றைக்கு அனுபவிக்க போகிறேன். ஒன்று அவன் அந்த பிச்சை எடுக்க உபயோகிக்கக்கூடிய அந்த மேல் விஸ்திரத்தை எல்லாம் இருந்து விட்டு அவன் இயேசு வண்டையிலே வந்தான். அவனை கூட்டிகிட்டு வர்றாங்க.
உடனே இயேசு அவனை பார்த்து கேட்குறாரு. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். நீ என்ன நோக்கி கூப்பிடுறியா? என் பேரெல்லாம் கரெக்டாக சொல்லி கூப்பிடுறியாப்பா, உனக்கு என்ன வேணும்? நான் என்ன செய்யணும் உனக்கு? ஓ, வாட் இஸ் யுவர் டிசிஷன்? வாட் இஸ் இட் தட் யூ வாண்ட் மீ டு டூ ஃபார் யூ அப்படின்னு சொல்லி கேட்குறார். பாருங்க, அதற்கு அந்த குருடன் அவன் அறிந்து வைத்திருக்கிறான் பாருங்க. ஆண்டவரே, லார்ட். அவரை சாதாரண மனுஷனாக அவன் சொல்லவில்லை. லார்ட், ஆண்டவரே, நான் பார்வையிட வேண்டும் என்றான். உங்களுக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது, நான் உங்களை பற்றி அறிந்திருக்கிறேன். என்ன கிட்ட நீங்கள் வந்துட்டீங்க, நான் உங்கள் முன்னால் நின்றுட்டுருக்கேன். எனக்கு பார்க்க முடியல, ஆனால் கேட்க முடிகிறது. உங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு பார்வை வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே கேட்குறான். இயேசு அவனை பார்க்குறாரு. அன்பு இதயம் நிறைந்தவர், இரட்சகர். ஆமேன். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இவன் கண் பார்வை மட்டும்தான் கேட்குறான். அங்கே இயேசு அவனுக்கு முழு ரட்சிப்பையும் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. He asked only for eyesight, but the Lord Jesus gave him full salvation from head to foot, body, soul and spirit. He brought him into the kingdom and set him free and opened his eyes all in one shot. இவனுடைய விசுவாசம் அங்கே கிரியை செய்திருக்கிறது. விசுவாசம் கேள்வியினால் வருகிறது. See, how do we get faith? Faith by hearing the word of God. He had heard about the great Messiah. The word of God had come to him through somebody who kindly told him about Jesus. And Jesus came his way. Only chance, first and last chance. He used it. And he received salvation and his eyesight. அப்போ ஏசு சொல்கிறா, உன் விசுவாசம் அவனை ரட்சித்ததப்பா அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அந்த ரட்சிப்பை அவன் அனுபவித்து அவன் பார்வையடைந்து என்ன செய்கிறான் பாருங்கள். வழியில் இயேசுவுக்கு பின் சென்றான். He followed Jesus on the way. வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போய் சொல்லலாம், இரட்சகரை கண்டு விட்டான். அன்பை கண்டு கொண்டான், அன்பின் இலக்கணத்தை கண்டு கொண்டான், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான், கண்களில் தெளிவை பெற்றுக்கொண்டான், இயேசுவை பின்பற்றுகிறான். He has heard and received faith in his heart. Somebody had told him about Jesus. And his chance came and he used the chance and said, Lord, I want to see. And Jesus gave him more than what he asked for. He gave him the complete salvation and healed him and set him free. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மனிதனுடைய சம்பவம் ஒரு பெரிய ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறதா இருக்கிறது. இயேசு யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசுவை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஒருவேளை சிலருக்கு மறுபடியும் கிடைத்து கொண்டே இருக்கலாம். ஆனால் எல்லோருக்கும் அவதமாக வரும் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை இயேசுவை குறித்து கேள்விப்படுவது, அந்த சத்தியத்தை கேள்விப்படுவது முதல் முறையாகவும் கடைசி முறையாகவும் கூட இருக்கலாம். ஆனால் தருணத்தை பயன்படுத்தி கொள்வது ஞானம். We never know how many times someone will get a chance to hear about Jesus, to make a decision, to call upon him as Savior and to receive full salvation and deliverance in body, soul and spirit. It may be many times, maybe only one time. But it's good to use the opportunity like this, dear man. Come to Jesus, meet him, stand in front of him and ask him, Lord Jesus, save me. Lord Jesus, deliver me. I am in this situation. Let me experience your salvation. அல்லது இயேசு தான் வழியா, அவர் தான் இரட்சகரா தெரியாமல் இருந்தால் அவர்கிட்ட வந்து, இயேசுவே எனக்கு தெரியவில்லை, யார் உண்மையான மனுக்குல இரட்சகர், உண்மையை எனக்கு வெளிப்படுத்துங்க. நான் கேள்விப்படுறேன் நீங்கள் உலக இரட்சகர், உலகத்துக்காக அன்பு கூர்ந்து உங்கள் இரத்தத்தை சிந்தி, ஒவ்வொரு மனிதனுக்காகவும் உங்கள் இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டிருக்கீங்க, அது உண்மையா? Shall we call upon the name of Jesus and be blessed? இயேசுவை நோக்கி கூப்பிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா, ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோமா,
ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்வோமா? Our loving Heavenly Father, thank you for Jesus, Yeshua, Yehoshua, Yehovah, our salvation. இயேசுவே உலக இரட்சகர் நீங்கள். அன்றைக்கு யோவான் ஸ்நானன் சொன்னார், தோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டேன். John the Baptist pointed his finger and said, behold the Lamb of God that taketh away the sin of the world. கடந்த செய்திகளும் நாங்கள் பார்த்தோம், அநேகரை மீட்கும் பொருளாக இயேசு உங்கள் ரத்தத்தை சிந்தி கிரயம் கொடுத்து எங்களை மீட்டு கொண்டிருக்கீங்க. அந்த ராப்போஜன பந்தியிலே இயேசு சொன்னீங்க, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தம். நீங்கள் கிரயம் செலுத்தி முடித்தாகிவிட்டது. இந்த வேளையிலும் உம்முடைய சத்தியத்தை ஒருவேளை சிலர் பல முறை கேட்டு இன்றைக்கும் கேட்கலாம், இன்னும் தீர்மானம் எடுக்காமல் இருக்கலாம், அல்லது முதல் முறையாக இன்றைக்கு உம்மை சந்திக்கலாம். தயவாக இயேசுவே இரட்சகரே, உலக இரட்சகரே, உம்மை இவர்களுக்கு வெளிப்படுத்துங்க. இயேசுவே அவருடைய இரட்சகர் என்பதை அவர்கள் கண்டு கொள்ளட்டும், அறிந்து கொள்ளட்டும். உம்மை நோக்கி இயேசுவே என்னை இரட்சியுங்கள் என்று கூப்பிட்டு அந்த இரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வரட்டும். அவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே இயேசுவின் காயங்களில் இருந்து, இயேசுவின் இரத்தத்தில் இருந்து வருகிற அற்புதம் சுகம் இப்பொழுதே கடந்து செல்வதாக, அற்புதங்கள் நடப்பதாக. என்ன தேவையோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அதோடு கூட முழு இரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டு விடுதலை பெறுவார்களாக, இயேசுவை அறிந்து கொள்வார்களாக. அப்பா, நீங்கள் நின்று அவனை அழைத்து வர சொன்னீங்க. இப்பொழுதும் உம்முடைய செய்தியை கேட்கிற உம்முடைய ஜனங்கள் விருதாவாக கேட்கவில்லை. நீர் அவர்களுக்கு முன்பாக வந்து நின்று அவர்களை அழைத்து உம்முடைய அன்பின் செய்தியை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், உம்மை நோக்கி கூப்பிட்டு முழு ரட்சிப்பை அனுபவிக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே உம்முடைய ஜனங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தும், உம்மை அறிந்து கொள்ளட்டும். உம்மோடு அந்த மனிதன் கண் பார்வையடைந்து ரட்சிப்பை அடைந்து இயேசுவுக்கு பின் சென்றது போல ஒரு தீர்மானத்தை எடுத்து இயேசுவுக்கு பின் சென்று நித்திய வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும். அவருடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதம் வரட்டும். சாபத்தின் எல்லா கிரியைகளிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கட்டும். சுகம், பலன், ஆரோக்கியம், செழிப்பு உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும். யாராவது தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருப்பார்களானால் இது முடிவல்ல. இயேசு ஒரு துவக்கத்தை தந்து உங்களுக்கு வாழ்வை தருகிறவர் என்ற செய்தி அவர்களை சென்றடைவதாக உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்தி விடைபெறுகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். Dear friends, you have had this great opportunity to hear about Jesus and to stand in front of him. Let's receive him, receive his full salvation and follow him. அருமையான நண்பர்களே, இயேசுவுக்கு முன் நின்று அவரை நோக்கி கூப்பிட ஒரு நல்ல வாய்ப்பை இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். அவரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி கூப்பிட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம், அனுபவிப்போம். அவருக்கு பின் சென்று நித்திய வாழ்வை, ஜீவனை பெற்றுக்கொள்வோம். நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறோம். ஆமேன், ஆமேன்.